சிக்கன்ல நல்லா திக்கான பால் சேர்த்து எப்போவாவது இப்படி செஞ்சுருக்கீங்களா? இதைத்தாங்க வெள்ளைக்காரன் நம்ம ஊரில் வந்து கடையை போட்டு 500 1000ன்னு விற்கிறான். இது இவ்வளோ ஈஸியாக செய்ய முடியும்னு தெரிஞ்சா இப்போவே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ ஈஸியாக, அதே சமயம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு பவுலில் 3/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு எலும்புள்ள சிக்கனுமே எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு போன்லெஸ் சிக்கன் தான் பயன்படுத்துகிறேன். அடுத்ததாக இதில் சுண்ட காய்ச்சின பால் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பால் நல்லா திக்காக இருந்தால் சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். அதுக்கு தான் திக்கான பால் சேர்க்க சொல்கிறேன். இப்போ இது அப்படியே நல்லா ஒரு சேர கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு சேர கலந்து விட்டதுக்கப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்க்குறேன். அப்படி உங்களுக்கு வினிகர் பயன்படுத்த விருப்பம் இல்லைன்னா ஒரு முழு எலுமிச்சம்பழத்தோட சாரை ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு அப்படியே ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. நல்லா ஊறட்டும் இந்த பால்லையும் வினிகர்லையும். இப்போ ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா அதில் ஒரு ஃபுல் முட்டையை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் மிளகுத்தூள், உப்பு, கார்லிக் பவுடர், அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு சேர கலந்து விட்டுக்கோங்க. அப்படி உங்ககிட்ட கார்லிக் பவுடர் இல்லைன்னா 3 பூண்டு பற்களை நல்லா மைய நசுக்கி அதை சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும். அடுத்ததாக வேற ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்படி உங்ககிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா 4-5 பிரெட் பீசஸை மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிரும். இப்போ அடுத்ததாக இதுலேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேன். மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வெறும் பிரெட் க்ரம்ஸ் வச்சுமே செய்யலாம். அடுத்ததாக இதில் உப்பு, கார்லிக் பவுடர், காஷ்மீரி மிளகாய் தூள் இது 3 மட்டும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு சேர கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக நம்ம ஊற வச்ச சிக்கனை எடுத்து இந்த பிரெட் க்ரம்ஸில் நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் ஒரு சேர சிக்கனில் கோட் ஆகிற மாதிரி இந்த பிரெட் க்ரம்ஸில் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா எடுத்து ஒரு தட்டில் வச்சு நல்லா உணர வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் உணரட்டும். அதுக்கப்புறமா எடுத்து நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். அடுப்பை நல்லா மிதமாக வச்சுட்டு சிக்கனை போட்டுருங்க. ஃபஸ்ட்டு கரண்டி வைக்கவே கூடாது. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் திருப்பி விடணும். உடனே திருப்பி விட்டிங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் ஃபுல்லாக உதிர்ந்து வந்துடும். ஸோ அதனால் மிதமான தீயிலே வச்சு 2 பக்கமும் பொன்முருள் ஆகிற மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக சூப்பர் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சிக்கன் நகட்ஸ். பாலும் வினிகரும் சிக்கனில் சேர்த்து பண்ணுறதுனால நல்லா க்ரீமியாக, ஜூஸியாக, நல்லா சாஃப்டாக, சூப்பராக இருக்கும். வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.